வணக்கம். 9 மணி செய்திகளுக்காக நான் ஆர் தெய்வப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய பலி எண்ணிக்கை 54 அதிகரிப்பு. சாராய கும்பலை சேர்ந்த மேலும் 20 சிக்கியதால் கைதானவர்களின் எண்ணிக்கை 8 உயர்வு. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தை குடித்து உயிரிழந்த கந்தன் என்பவர் பேசிய கடைசி வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. குடிச்சதுலேருந்து இப்படிதான் இருக்குங்களா? என்னண்ணா பண்ணது உங்களுக்கு? ஒன்றுமே புரியலையா? உயிர் பலிகளுக்கு பின்னும் வீட்டில் இருந்த கடைசி 2 கள்ளச்சாராய பாக்கெட்டுகளை குடித்ததால் உயிருக்கு போராடும் இளைஞர். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பாக டிஜிபியின் விசாரணை அறிக்கை கிடைத்தவுடன் நடவடிக்கை. தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் கைது செய்யப்படுவார்கள் என்று பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. கள்ளக்குறிச்சி விவகாரம் பற்றி பேச அனுமதி கோரி அமளியில் ஈடுபட்ட அதிமுகவினர் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேற்றம். கள்ளச்சாராய சம்பவத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதவி விலக எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். சட்டப்பேரவைக்கு 2வது நாளாக கருப்பு உடையில் வந்த அதிமுக எம்எல்ஏக்கள். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தை இன்றும் பேரவையில் எழுப்ப திட்டம். தமிழ்நாட்டில் டாஸ்மாக் வருவாய் 45,855 கோடியாக உயர்ந்திருப்பதாக அமைச்சர் முத்துசுவாமி தகவல். கடந்த ஆண்டை காட்டிலும் 2023-2024 நிதியாண்டில் டாஸ்மாக் வருவாய் 1,734 கோடி ரூபாய் அதிகரிப்பு. ஜூன் 24 நடைபெற இருந்த திமுகவின் நீட் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒத்திவைப்பு. மறு தேதி பிறகு அறிவிக்கப்படும் என்று மாணவர் அணி அறிவிப்பு. அறிவியல் பாடங்களுக்கான உதவி பேராசிரியர் பணி தகுதி தேர்வான CSIR நெட் தேர்வு ஒத்திவைப்பு. தேர்வுக்கான உபகரணங்களை கொண்டு செல்வதில் சிக்கல் உள்ளதாக தேசிய தேர்வு முகமை விளக்கம். மத்திய அரசின் போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுப்பதற்கு வழிவகை செய்யும் புதிய சட்டம் அமல். இனி முறைகேடுகளில் ஈடுபட்டால் 10 ஆண்டுகள் வரை சிறை, 1 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. சென்னை திருவொற்றியூரில் தாய் தம்பியை கொலை செய்துவிட்டு கடற்கரையில் பதுங்கியிருந்தவர் கைது. 14 அரியர்கள் வைத்திருந்தது வீட்டில் தெரிந்த நிலையில் கொலை செய்ததாக முதற்கட்ட தகவல். சென்னையில் மேலும் ஒரு ராட்வெய்லர் நாய் அட்டகாசம். மாங்காட்டில் ராட்வெய்லரால் கடிபட்ட பள்ளி சிறுவனுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. சென்னையில் 40 கோடி ரூபாயில் தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலாச்சாரத்தை வெளிப்படுத்தக்கூடிய கைவண்ணம் சதுக்கம். 10 கோடி ரூபாயில் கலங்கரை விளக்கம் முதல் தீவுத்திடல் வரை மெரினா பாரம்பரிய வழித்தடமும் அமைக்கவும் திட்டம் என்று அமைச்சர் சேகர் பாபு அறிவிப்பு. நீலகிரி மற்றும் கோவையில் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கு வாய்ப்பு. திருப்பூர், தேனி, திண்டுக்கல் உட்பட 6 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. கோட் படத்தில் நடிகர் விஜய் பாடியுள்ள சின்ன சின்ன கண்கள் பாடல் இன்று மாலை 6 மணிக்கு வெளியாகிறது. பிறந்த நாளை ஒட்டி கோட் பர்த்டே ஷார்ட்ஸ் வெளியீடு. T20 உலகக்கோப்பை போட்டியில் சூப்பர் 8 சுற்றில் 7 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வீழ்த்திய தென்னாப்பிரிக்கா. குவிண்டன் டிகாக்கின் அரை சதத்தால் அசத்தல் வெற்றி.
சட்டப்பேரவையில் கள்ளக்குறிச்சி விவகாரத்தை இன்றும் எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருக்கின்றன. இதன் காரணமாக தற்போது அதிமுக எம்எல்ஏக்கள் கருப்பு சட்டை அணிந்து பேரவைக்கு வருகை தந்திருக்கின்றனர். கள்ளக்குறிச்சி விவகாரத்தை விவாதிக்க வேண்டும் என்று கூறி அதிமுகவினர் நேற்று சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்த நிலையில் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு விவாதிக்க வேண்டும் என்று அதிமுக தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. அதற்கு நேரமில்லா நேரத்தில் விவாதிக்கலாம், அதற்கு சபாநாயகர் அனுமதி வழங்குவார் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது உடனடியாக விவாதிக்க வேண்டும் என்று அதிமுகவினர் கோரியதன் காரணமாக அமளி ஏற்பட்டது. இதன் காரணமாக அவையிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். இந்த நிலையில் தற்போது இன்றும் கருப்பு உடை அணிந்து அதிமுகவினர் பேரவைக்கு வந்திருக்கின்றனர். விவரங்களுடைய நேராக சிறப்பு செய்த தமிழரசி விவரம் என்ன? சட்டப்பேரவையில் இன்று மானிய கோரிக்கை மீதான இரண்டாம் நாள் விவாதம் காலை 9:30 மணி அளவில் துவங்குகிறது. இன்றும் காலை மற்றும் மாலை என 2 அவைகளாக சட்டப்பேரவை நடைபெற இருக்கிறது. காலை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மற்றும் ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதம் நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து மாலை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை, கால்நடை பராமரிப்பு, மீன்வளம் மற்றும் மீனவர் நலன், பால்வளம் ஆகிய துறைகள் மீதான மானிய கோரிக்கை விவாதம் நடைபெற இருக்கிறது. நேற்றைய தினம் சட்டப்பேரவையில் கள்ளக்குறிச்சி விவகாரம் பெரும் ஒலித்தது. இந்த நிலையில் நேற்று அதிமுக உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து பேரவைக்கு வந்து கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக கேள்வி எழுப்பி அவையை புறக்கணித்து சென்றனர். இந்த நிலையில் இன்றைய தினமும் அதிமுக உறுப்பினர்கள் கருப்பு உடை அணிந்து சட்டப்பேரவைக்கு வந்திருக்கின்றனர். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு அடை வந்திருப்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் மற்றும் அதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் இன்றைய தினமும் கருப்பு உடை அணிந்து வந்திருக்கின்றனர். கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக சார் வணக்கம். இன்னைக்கும் கருப்பு உடை அணிஞ்சு வந்திருக்கீங்க. இன்று இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் எப்படி சட்டப்பேரவையில் எதிர்கொள்ளும்? அது மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அறையில் ஆலோசனை நடைபெற்று அவருடைய ஆலோசனைப்படி தொடர் நடவடிக்கைகள் தொடரும். அதாவது எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் அவருடைய அறையில் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அந்த ஆலோசனையின் இறுதியில் இன்றைய தினம் இந்த விவகாரத்தை எவ்வாறு எழுப்புவது, சட்டப்பேரவையில் எழுப்புவது என விவாதித்து முடிவு செய்யப்பட்டு அதன்படி இன்றைய தினம் அதிமுகவின் செயல்பாடுகள் அமையும் என அதிமுக உறுப்பினர்கள் தெரிவிக்கின்றனர். தேவப்பிரியா. தமிழ்நாடு சட்டப்பேரவை 3வது நாளாக இன்று கூட இருக்கக்கூடிய நிலையில் தற்போது எதிர்க்கட்சி சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து அவைக்கு வருகை தந்திருக்கின்றனர். கள தகவலை கொடுத்தீங்க தமிழரசி, தகவலுக்கு நன்றி. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி